எங்கேயும் செல்ல முடியாமல் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் சனி வந்து உங்களை லாக் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் சேஃப்கார்டு பண்ணி நீங்கள் விவேக சிந்தனையோட ஒரு விஷயத்தையும் அணுகும் பொழுது நிச்சயம் வந்து இந்த 2026 நீங்கள் தப்பி விடலாம். ஜீவ சமாதிகளுக்கும் சித்தர்கள் இருக்கக்கூடிய மகான்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தேடி போய் நீங்கள் வணங்கிட்டு வரும் பொழுது குருவுடைய முழு அனுகிரகத்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்வதாக இருக்கேன். நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. வணக்கம், நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். இந்த பதிவு நம்ம நேயர்களுக்காகவே ரொம்ப முன்கூட்டியே உங்களுக்கான 2026 பலன்களாக பதிவு பண்ணுறோம். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த தகவல்களை உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, முன்கூட்டியே திட்டமிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து வெற்றி பெறுவதற்காகவே. இப்போ வரைக்கும் எனக்கு சனி பயிற்சி ஆயிடுச்சு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, ஆஹா ஓஹோங்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு பல கேள்விகளோட ரொம்ப கவலையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த பதிவில் உங்களுக்கான பதில் ஒளிந்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் வந்து பயிற்சி அடைஞ்சிச்சு. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த 2025 குரு, சனி, ராகு, கேது எல்லாமே தன்னோட இடத்த விட்டு நகர்ந்துச்சு. அப்போ நிறைய பேருக்கு வந்து மாறுபாடான பலன்களே கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ 2026 பார்த்தீங்கன்னா சனி, குரு இந்த 2 கிரகங்கள் பெரிய கிரகங்கள் தான் பெரிய அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசியினருக்குமே உங்களுக்கு எத்தகைய மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. இதை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடும் பொழுது வரக்கூடிய இந்த 2026 நிச்சயம் நீங்கள் என்னென்ன செய்தால் நீங்கள் வெற்றியடையலாம் அல்லது எந்தெந்த வகையில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற விளக்கத்தை இப்போ நான் இந்த பதிவில் தரப்போகிறேன். குறிப்பாக உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்வதாக இருக்கேன். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயரை நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச எண்கணித பொது பலன்கள் நான் அனுப்புவேன். அதன் மூலமாக உங்கள் பெயர் வந்து பொருந்துதா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். தனுசு ராசிக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுங்கிறத பார்ப்போம். 2026 தனுசுக்கு இருக்கக்கூடிய பெரிய த்ரெட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று இல்லைங்க, 2. கண்ணா ஒரு லட்டு தின்ன ஆசையா, 2வது லட்டு தின்ன ஆசையா, நன்மைக்கு மட்டும் நம்ம சொல்ல முடியாது, கெடுதல்களுக்கும் அது மாதிரி ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வருங்கிற மாதிரி உங்களுக்கு அமைஞ்சு போச்சு. அதுக்காக ரொம்ப பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து ரொம்ப சுதாரிப்போட ஒரு அலர்ட்னஸோடு இருந்தாலே போதுமானது இந்த 2026 நீங்கள் சேஃபாக கடப்பதற்கு. என்ன காரணம், ஏன் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, 8ஆம் இடத்தில் குரு, ஆக்சுவல் தனுசு ராசிக்கு அதிபதியே குரு தான். அவர் 8ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. இன்னொரு பக்கம் சனி பார்த்தா அவர் அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ இது ரெண்டுமே வந்து உகந்த இடங்கள் கிடையாது. இதில் குருவை பொறுத்த வரைக்கும் நல்லது பண்ணலனாலும் கெடுதல் கண்டிப்பாக பண்ண மாட்டார். ஏன்னா அடிப்படையிலேயே அவர் முழு சுபகிரகம். அதுவும் தன்னுடைய வீட்டுக்கு அவர் 8ஆம் வீட்டில் உட்கார்ந்துருந்து தன்னுடைய வீட்டுக்கு கெடுதல் பண்ணவே மாட்டார், கண்டிப்பாக பண்ண மாட்டார். அதனால் குருவை பொறுத்த அளவுக்கு நீங்கள் சேஃபாக நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க. ஆனால் சனி அப்படி கிடையாது. சனி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாகவே ட்ரபிள் தருவார். ஏன்னா குருவுக்கு அவர் நேர் எதிர்ப்பதம். குரு வந்து முழு சுபர்னா தனுஷோடைய வீடு வந்து குருவுக்கான வீடு, அது முழு சுப கிரகம் இருக்கக்கூடிய வீடுனா சனி வந்து முழு அசுப கிரகம். ஸோ அவர் அர்த்தாஷ்டம சனியாக உட்காரும்போது நிறைய காரிய தடைகள், நீங்கள் நம்பியவர்களை உங்களை ஏமாற்றுவது, பணத்தை இழப்பது, பொருட்களை காண அடிப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ முடிந்தவரை நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ட்ராவல்ஸை ரொம்ப லாங் ட்ராவல்ஸை, அன்னெசரியான ட்ராவல்ஸை தயவுசெய்து இந்த 1 வருடம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மீறி செய்யும்போது பொருளை இழப்பது, பணங்காசை இழப்பது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கலாம். ஸ்ட்ராண்டர்ட்னு சொல்லுவாங்க, எங்கேயும் செல்ல முடியாமல் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில்
சனி வந்து உங்களை லாக் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் சேஃப்கார்டு பண்ணி நீங்கள் விவேக சிந்தனையோட ஒரு விஷயத்தையும் அணுகும் பொழுது நிச்சயம் வந்து இந்த 2026 நீங்கள் தப்பி விடலாம். நீங்கள் செய்ய வேண்டியது சித்தர்களுடைய ஆலயங்கள், ஜீவ சமாதிகள் எங்கே இருந்தாலும் அங்கு சென்று வழிபட்டு வரலாம். அது ஷிரடி சாய் கோயில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலாக இருக்கலாம், அல்லது கணக்கன்பட்டி சித்தர் இருக்கார், அவரை நாடி நீங்கள் பழனி வரைக்கும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இது மாதிரி ஜீவ சமாதிகளுக்கும் சித்தர்கள் இருக்கக்கூடிய மகான்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வரும் பொழுது, மகான் ராகவேந்தருடைய மிருத்திகா பிருந்தாவனம் எல்லா ஊர்களையும் பரவி கிடக்கு, அந்த இடங்கள்லாம் தேடி போய் நீங்கள் வணங்கிட்டு வரும் பொழுது குருவுடைய முழு அனுகிரகத்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஒரு ஹஞ்ச் ஃபீலிங்னு சொல்லுவோம். உள்ளுணர்வாக குரு வந்து உங்களை வந்து வழிநடத்தி உங்களை வந்து ஜெயிக்க வைப்பார் இந்த ஒரு ஆண்டு. அப்படி நீங்கள் குருவை பிடித்து கொள்ளவில்லை என்றால், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை செலுத்தி இருக்கக்கூடிய பணத்தையும் இழப்பீர்கள். அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு உருவாக்கும். அதே மாதிரி ரொம்ப நம்பி நீங்கள் செயல்பட்ட நபரே உங்களுக்கு எதிர்விதமாக திரும்பி இருப்பார். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. முடிந்த வரைக்கும் நீங்களுமே வந்து மிக அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கிறாதீங்க. ரொம்ப சிக்கனமாக இந்த ஒரு வருடத்தை கடந்தீர்கள் என்றால் அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்கள் உங்களுக்கு மிக சாதகமாக அமையப் போகிறதுங்கிறத உறுதியாக சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான பொது பலன்கள். இதில் உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் என் லைஃப் நல்லா இருக்கணும் சார், பெரிய கெடுதல்கள் எதுவும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும். ஏன் பெயருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அடையாளமாக வாழ்நாள் முழுவதுமே அவரோட டிராவல் பண்ணக்கூடியது ஒரு பெயர். இப்போ விவேகானந்தர்னு நான் ஒரு பேர் சொல்கிறேன், பேர் சொல்லும் போதே அந்த ஒட்டுமொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. ஏபிஜே அப்துல் கலாம்னு ஒரு பேர் சொல்கிறேன், சொல்லும் போதே அவருடைய மொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிதுன்னா ஒரு பெயர் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொண்டு செலுத்துகிறது, அது அவனுக்கு வந்து எப்படி எந்திரம் மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி படுகிறதுங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பெயர் ஒருவருடைய தலையெழுத்தையே மாற்றும். இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, வெறும் ராசையான்னு இருந்தப்ப கிடைக்காத ஒரு வாய்ப்பு இளையராஜா அப்படின்னு பெயர் சூட்டிய பிறகு அவருடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைத்து ஒரு உலக அளவில் ஒரு மாமேதையாக அவர் அறியப்படுறாரு இசையில். அது போன்ற ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்குமே கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய சிரம காலங்கள் அப்படிங்கிறது இந்த 2026 ஒரு முடிவுக்கு வரட்டுமே. அப்போ அதுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி பற்றி நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி புரிந்து கொள்ளணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்களை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் அந்த பெயர் பொருந்தி இருக்குன்னாலும் வெளிப்படையாக நான் சொல்லிடுவேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், அப்போ தான் நீங்கள் என்கிட்ட பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன் எடுத்துக்கணுங்கிறது உங்களுக்கான பலன்கள் நான் சொல்லும் போதே நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஆமாம் சார், என் லைஃப் இப்படி தான் சார் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அது உங்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நிச்சயமாக இந்த 2026 உங்களுக்கு ஒரு புது வசந்தம் மிகுந்த ஒரு ஆண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ள இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இதை நீங்கள் கருதணும். இதில் வியாபாரம் நடத்தக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையோடைய பிறந்த தேதியும் அவர்களுக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சுட்டு அது பொருந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் பெயரே குழந்தைக்கு அமைக்கலைன்னா பிறந்த தேதி நேரம் இது 2த்தையும் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான பதில் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். முதல் 100 நபர்களுக்கு உடனடியாக என்னால் அனுப்ப முடியும். அடுத்தடுத்து வருபவர்களுக்கு நேரம் கருதி என்னால் முடிந்த வரைக்கும் நான் அனுப்பி வைக்க முயற்சி செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.